தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற யாவரையும் ஏசப்பாவின் மகிமை உள்ள நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். உங்களை மீட்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களை இரட்சிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களை சுகமாக்குகிற இரட்சகர் ஜீவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனையோ இடங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். பல இடங்களில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பல இடங்களில் நாங்கள் தனித்து நிற்கிறதையும் எங்களால் உணர முடியும். ஆமேன். ஆனால் நான் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இந்த இடத்துல நான் மாத்திரம் தனித்து நிற்காதபடி என் மீட்பர் இந்த இடத்துல உங்களை மீட்கிறவராக, உங்களை விடுதலை செய்கிறவராக, வியாதியிலிருந்து மீட்கிறவராக, ஆமேன், கடன்ல இருந்து மீட்கிறவராக, நோய்களிலிருந்து மீட்கிறவராக அவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருப்பார், வருவார் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. ஒன்றை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. எந்த இடத்துல கர்த்தர் அதிகமாய் கிரியை செய்வார், எந்த இடத்துல கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார் அப்படின்னா 2 இடம் இருக்கிறது. நான் முதலாவது சொல்லுகிறேன், எந்த இடத்துல அவர் கிரியை செய்வார். ஏன்னா அந்த இடம் தான் நமக்கு ரொம்ப வேணும். எத்தனை பேருக்கு அந்த இடம் வேணும்? அவர் கிரியை செய்கிற இடம், அவர் செயல்படுகிற இடம், அவர் ரட்சிக்கிற இடம், அவர் சுகமாக்குகிற இடம், அந்த இடத்துல தான் நீங்களும் இருக்கணும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தர் அதிகமாய் கிரியை செய்கிறார் என்றால், எந்த இடத்துல ஜனங்கள் ரொம்ப தாகமா இருக்கிறார்களோ, ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார்களோ, இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும். குருடனை எல்லாரும் சத்தம் போடக்கூடாது என்று அதட்டினார்கள். பார்வையற்றவர்கள் இயேசு தூரத்துல வருகிறார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே சத்தமாய் கூப்பிட்டார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் என்று. ஆனால் சத்தம் போடக்கூடாதென்று அதட்டி அடக்கி வைத்தார்கள். ஆனாலும் அவர்கள் தங்களை அடக்கி கொள்ளவில்லை. மனுஷனுடைய வார்த்தைக்கு அடங்கி போகல. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இரட்சகர் என் அண்டையிலே கடந்து வருகிறார். இந்த நேரத்தை நான் மிஸ் பண்ணுவேன். ஆனால் என்றைக்குமே என்னுடைய கண்கள் திறக்கப்படாது. என்னுடைய கண்ணை திறக்குகிற ஒரு இரட்சகர் இந்த வழியாய் வருகிறார் என்று முன்பை விட அதிகமாய் கூப்பிட்டார்கள், அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள். அந்த இடத்துல இயேசு வந்து நின்று அவர்களுக்கு அற்புதத்தை செய்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒருவேளை அந்த இடத்துல இயேசு சுகமாக்குகிறவர் தான், இயேசு ரட்சிக்கிறவர் தான், இயேசு அற்புதம் செய்கிறவர் தான். ஆனா அவர்கள் கூப்பிடாவிட்டார் என்ன நடந்திருக்கும்னு சொல்லுங்க. என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே நடந்திருக்காது. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் வித்தியாசம். ஜனங்கள் தாகமாய், வாஞ்சையாய், விசுவாசமாய், உரத்த சத்தமாய் கூப்பிடுகிற எல்லா இடத்திலையும் இன்றைக்கு மீட்பர் உயிரோடு கூட இருந்து அற்புதங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த அற்புதம் இன்றைக்கு உங்கள் மேல வரப்போகிறது, உங்க சரீரத்துல வரப்போகிறது, உங்க குடும்பத்துல வரப்போகிறது. ஹல்லேலூயா. நான் இவ்வளோ கர்த்தருக்குள்ளாய் நடத்துகிறேன். நீங்க யாரையோ பாக்குறீங்க. அந்த தாத்தாவை பார்க்கறதுனால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. இரட்சகரை பார்த்தால் ஏதாகிலும் நிச்சயம் இன்றைக்கு கிடைக்கும். நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், இன்றைக்கே உங்களுடைய இரட்சணிய நாளாயிருக்கும், இன்றைக்கே உங்களுடைய மீட்பு நாளாயிருக்கும், இன்றைக்கே உங்களுக்கு அற்புதத்தின் நாளாயிருக்கும். ஹல்லேலூயா. எவ்வளவு தாகமோ அவ்வளவு ஆசீர்வாதம், எவ்வளவு வாஞ்சையோ அவ்வளவு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. 38 வருஷமாய் படுத்த படுக்கையாய் பெதஸ்தா குளத்தையே நம்பி கிடக்கிறா. எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். இந்த கூட்டத்தின் நிறைவு பகுதிக்குள்ளாய் வந்திருக்கிறோம். ஆமென். கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. வருஷங்கள் தேவையல்ல, மாதங்கள் தேவையல்ல, வாரங்கள் தேவையல்ல, கொஞ்ச நேரம் தான். இன்னும் அதிகபட்சமா நம்ம பார்த்தா இந்த ஜெபம் முடியக்கு என்ன ஒரு 40 நிமிஷம் தான் இருக்கிறது. இந்த 40 நிமிஷத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
அவர்கள் மாத்திரம் நல்ல தாகத்தோடு அப்படியே எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்துல, இது என்னுடைய அற்புதத்தின் நேரம், இது என்னுடைய விடுதலையின் நேரம், கர்த்தர் என்னை விடுவிக்க போகிறார், கர்த்தர் என்னை சுகமாக்க போகிறார், கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்ய போகிறார். Glory, hallelujah. மகிமையின் தேவன் இன்றைக்கு எனக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். Glory, hallelujah. மகிமை மகிமை. நல்ல கை தட்டுவீங்களா? நல்ல உற்சாகமா கூப்பிடுவீங்களா? நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? நல்ல இணைந்து ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க கஷ்டத்தை கர்த்தருக்கு நேராக சொல்லுவீங்களா? உரத்த சத்தமாய் அவரை நோக்கி கூப்பிடுவீர்களா? ஆபத்து நாட்களில் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுபுத்துருவு அருள் செய்வேன் என்ற சொன்ன கர்த்தர் இந்த இடத்துல தான் இருக்கிறார். உங்களுடைய வியாதி என்னவோ, உங்களுடைய பலகீனம் எதுவானாலும், உங்களுடைய வலிகள் எதுவானாலும், உங்க கஷ்டங்கள் எதுவானாலும் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ரிபலதரபலபா ரிமஷகடதரபலபா. மகிமை எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் ஓம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
கட்டிகளை மறைய பண்ண, என் கண்களை திறக்க, என் கால்களை செயலாக்க மாற. ஆமென். கால்கள் செயல்பட ஆண்டவரே, கண்கள் திறக்கப்பட, செவிகள் கேட்க ஆண்டவரே, நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதுமையா, நீர் மட்டும் போதுமையா, நீர் மட்டும் போதுமையா. என் வாய் பேச, என் காதுகள் நல்ல கேட்க, என் கண்கள் நல்ல பார்வை அடைய நீங்க மட்டும் போதும். என்ன நீங்க அற்புத, நீங்க விடுதலை செய்கிறவர். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்கும் கண்கள் திறக்கப்படுவதாக, காதுகள் கேட்பதாக, வாய்கள் பேச உதவி செய்வீராக. ஆமென். சப்பானிகள் நடப்பார்களாக, முடவர்கள் நடப்பார்களாக, மரித்தவர்கள் உயிரடைவார்களாக, இயேசுவின் நாமத்தில். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை நல்ல மகிமைப்படுத்துங்க. விடுதலையின் நேரமாய் இது மாறுவதாக, அற்புதங்கள் நடக்கிற நேரமாய் மாறுவதாக. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். உங்களை சுகமாக்க வந்திருக்கிறார். உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். உங்களை ரட்சிக்க வந்திருக்கிறார். உங்களை சுகமாக்க வந்திருக்கிறார். உங்க வியாதிகள் மாறுகிறது. இயேசுவேனை கூப்பிடுங்க, இயேசுவேனை கூப்பிடுங்க. எல்லா நாமத்திற்கு மேலான நாமம் உடையவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசப்பான்னு கூப்பிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. வாய்கள் திறக்கப்படட்டுமே. அன்றைக்கு பார்வையில்லாத 2 பேர் கூப்பிட்டார்கள். அற்புதம் நடந்துச்சு. ஆமென். அற்புதம் உங்களுக்கு தேவை. ஆமென். அற்புதம் யாருக்கோ தேவையில்லை, அற்புதம் எனக்கு தேவை. அற்புதம் உங்களுக்கு தேவை. நீங்க தான் கூப்பிடணும். இயேசுவே கூப்பிடுங்க. அற்புதம் நடக்கும். இயேசுவே. ஹல்லேலூயா. என் கட்டி மறைவதாக, என் பலகீனம் மறைவதாக. இயேசுவே கூப்பிடுங்க. ஆண்டவருடைய கரம் உங்க மேல இறங்கி வருகிறது. அற்புதம் செய்கிற கரம் இதோ இறங்கி வருகிறது. ஓடா கதரமா ஷட்டதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ அநேகர் மேல பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி வல்லமை இறங்கி வருகிறது. அநேகரை பரிசுத்த ஆவியானவர் தொட்டு சுகமாக்கி கொண்டிருக்கிறார். ஆமென். தாங்க முடியாத அளவற்ற அக்கினி வல்லமை இதோ உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஓடா பரகடதரபலா. ஹல்லேலூயா. மாம்சமான யாவர் மேலும் என்னிடத்தில் வருவார்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வரும்போது அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ரிகதரமனதரதரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள் இயேசு என்னை சுகமாக்கணும், இயேசு எனக்கு அற்புதத்தை செய்யணும்? ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் மாத்திரம் முன்னே வாருங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். லா ஷகடதி ஹந்தனமலபா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க சரீரத்தில் எவ்வளவு பெரிய பலகீனம் இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் அற்புதங்கள் நடக்கும் இயேசுவின் நாமத்தினால. ரிபா லஷடா திகாதா ரமடதரா. அல்லேலூயா. வேற யாராகிலும் பலகீனங்கள் மாறும்படியாய் ஆண்டவர் உங்களை தொட விரும்புகிறார். உங்க வியாதிகளை சுகமாக்க விரும்புகிறார். உங்க வியாதிகளை சுகமாக்க அவர் விரும்புகிறார். உங்க பலகீனங்களை சுகமாக்க விரும்புகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் இன்றைக்கு நடக்க போகிறது. கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய அக்கினி உங்க மேல இறங்கி வருகிறது. பொல்லாத பலகீனங்கள் உங்களை விட்டு மாறுகிறது. சுகமளிக்கிற வல்லமை இந்த சரீரத்தில் இறங்குவதாக. எல்லாரும் சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால இந்த இடத்துல நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் இந்த சகோதரிக்காக ஜெபிக்கிற கண்கள் திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்குவதாக. கண்களை தொடுங்கப்பா. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலை, 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 விடுதலை. இயேசுவின் நாமத்தில் எப்பதா என்று சொன்னவர் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. பார்வை அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில். ஆமென்.
அக்கினி இறங்கட்டும் ஐயா. இந்த மகனுக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். பொல்லாத பலகீனங்கள், போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சரீரத்தில் இருக்கிற சுகர், பிரஷர் எல்லாம் மாறுவதாக. கண்கள் திறக்கப்படுவதாக. தெளிவான பார்வை வருவதாக. இயேசுவின் வல்லமை. மனைவியை தொடுங்கப்பா. சுகத்தை தாருங்க. பலகீனங்கள் மாறட்டும். சுகம் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடப்பதாக. ஆமென். அக்கினி இறங்கட்டும். இந்த மகனை தொடுங்க. இயேசுவின் நாமத்தினால தொடுங்க. ஆமென். பூரண சுக, பலன், ஆரோக்கியத்தை தாருங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி கொண்டே இருங்க. கர்த்தர் நம் நடுவில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருக்கு பலகீனங்கள் மாறுகிறது. அநேகருக்கு விடுதலை வருகிறது. இயேசுவின் நாமத்தில் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, ஆண்டவரே எங்கள் மத்தியில் வந்திருக்கிற பலகீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் சுகமாக்குங்கப்பா, விடுவீங்கப்பா. இனி இவர்கள் பலகீனத்தோடு இருக்கவே கூடாது. சுகத்தோடும் பலத்தோடும் தீர்க்காயுசோடு இருக்கணும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய அக்கினி இவர்கள் மேலே இறங்கட்டும். பலகீனப்படுத்துகிற ஆவி வெளியே போகட்டும். பலகீனப்படுத்துகிற ஆவி வெளியே போகட்டும். எல்லா பலகீனங்கள், போராட்டங்கள் வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடந்ததற்காக நன்றி. விடுதலை வந்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் சகோதரிக்காய் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும் ஐயா. வல்லமை இறங்கட்டும். விடுதலை வரட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பலன் உண்டாகட்டும். ஆரோக்கியம் உண்டாகட்டும். இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் விலகுவதாக. ஆரோக்கியமாயிருப்பார்களாக. இந்த நிமிஷம் முதல் சுகமாயிருப்பார்களாக. ஆண்டவர் என்னை மெய்யாகவே தொட்டு விடுவித்தார் என்று சொல்லத்தக்கதாய் ஒரு அற்புதம் இமைப்பொழுது நடக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடுமா. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த இடத்துல விசுவாசத்தோடு முன்னே வந்ததும், நான் உங்களுக்காக விசுவாசத்தையோடு ஜெபித்ததையும் பரலோகத்தின் தேவன் கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இருந்து வந்த வண்ணமாகவே நீங்க வெறுமையாய் போக மாட்டீர்கள். நீங்க வெறுமையாய் வந்தீர்கள். சுகத்தோடும் ஆசீர்வாதத்தோடும் என் ஆண்டவர், என் எஜமான் உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இப்போதும் சில வசனங்களை நாம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறார். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வாஞ்சிக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை நான் கேட்கணும். ஹல்லேலூயா. எல்லாத்திலையும் ஒரு வாஞ்சியா இருக்கணும். நான் பாடணும், நான் துதிக்கணும், நான் அவர் ஆராதிக்கணும், நான் ஆவியில அபிஷேகத்துல நிரம்பணும். ஹல்லேலூயா. ஆமா. எங்க தாத்தா சாமி ஆடும்போது எத்தனையோ பேர் போட்டிக்கு ஆடணும்னு நினைச்சாங்க. என் மேல அந்த தேவனுடைய ஆவி வந்துடாத அப்படின்ட்டு. ஆனா சபைக்கு என்ன ஒரு பாக்கியம் அப்படின்னா, எல்லார் மேலையும் தேவன் தன்னுடைய ஆவியானவரை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் தேவனுடைய ஆவியானவர், அவர் சத்தியத்திற்குள்ளாய் நடத்துகிறவர், பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர். அவர்தான் நமக்கு முத்திரை. அந்த முத்திரை, பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை யார் மேலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் பரலோகத்திற்கென்று முத்திரை போடப்பட்டவர்கள். நீங்க மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ஆகவே நீங்கள் பரிசுத்த ஆவிய மாத்திரம் பெறல, பரலோக பாக்கியம், பரலோகத்திற்குரியவர்கள் என்கிற ஒரு முத்திரை உங்கள் மேல விழுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே பரிசுத்த ஆவியை பெற்ற யாராகிலும் இருப்பீர்களானால், நடந்து கொண்டிருக்கும் போதே மீட்பர் மத்திய ஆகாயத்துல வருவாரானால் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை என்னுடைய நாட்கள் முடிந்து, ஆமென், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தாலும் என் மீட்பர் வரும்போது மரித்தவர்கள் முதலாவது உயிர் தெழுவார்களாம். ஹல்லேலூயா. பிற்பாடு நாமும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவோம். இவ்வளோ விசேஷம் ஆவியானவருக்குள் இருக்கிறது. ஆகவே தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம்
அபிஷேகத்துல நிரம்பணும், வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. நல்ல கையை தட்டணும்னு வாஞ்சிக்கணும், நல்ல பாடணும்னு ஆசைப்படணும். அப்படியே ஆசையோடு இருக்கிற ஒவ்வொரு பேருடைய இருதயத்தையும் நான் அல்ல, என் எஜமானன் பார்க்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சுகத்திற்காக, விடுதலைக்காக முன்ன வந்து ஜெபிக்க முடியல. ஆனாலும் இருக்கிற இடத்துலயாகிலும் ஜெபிச்சிருக்கலாம்ல. நிறைய பேர் தூங்கிட்டே இருக்கிறீங்க, நிறைய பேர் அப்படியே சோர்ந்து போய் இருக்கிறீங்க. எல்லாம் எதற்காக வந்திருக்குங்கிறதே தெரியல. ஏதோ பேருக்கு கூடுகிற கூட்டம் அல்ல. அல்லேலூயா. பேருக்கு கூடக்கூடிய கூட்டம் நிறைய இடத்துல கூடுகிறாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல போய் பாருங்க, சாயங்காலம் சும்மா வெட்டியா ஒரு 10 பேர் வந்து நிப்பாங்க. டீ கடையில பாருங்க, சும்மா டீ குடிக்கிறது 5 நிமிஷம் தான், ஆனா கதை அடிக்கிறது 1.5 மணி நேரம். வெட்டியா கூடக்கூடிய கூட்டம் எத்தனை இடத்துல கூடுகிறது. ஆனா இது வெட்டியாய் கூடின கூட்டம் அல்ல, ஏசப்பாவுக்காய் கூடி இருக்கிற கூட்டம். அல்லேலூயா. கர்த்தர் அழைத்த கூட்டம், கர்த்தர் வேறு பிரித்த கூட்டம். இந்த கூட்டத்திற்கு கர்த்தர் ஏதோ ஒன்றை கொடுக்க விரும்புகிறார். ஏதோ ஒன்றை நீங்க பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி எனக்கு முன்னாடி நடத்தின நிறைய பேர் நீங்களே அப்படியே நடத்தி முடிச்சிருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, நல்லா தானே நடத்தினீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நடத்திருந்தா டைம் முடிஞ்சிருக்கும். அப்படியே நானும் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிருப்பேன். அல்லேலூயா. இப்ப எப்படி எல்லாம் நடத்தினே எனக்கு தெரியல. கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக ஒரு வாக்கு தத்தத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இதையாகில வாஞ்சியை அத்தனை பேர் கேட்பீங்க. அல்லேலூயா. ஆமா, வாக்கு தத்தம்னு சொன்னாலும் நிறைய பேருக்கு மகிழ்ச்சி இல்லை, சிலருக்கு மட்டும் இருக்கிறது. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை எவ்வளவு ஆசைப்படுறீங்களோ. அதாவது ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லும் போது உடனே அவர் அந்த இடத்துல பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு வருது, ஜெபத்துல வருது, பிரசங்கத்துல வருது, ஏதோ ஒன்று வாசிக்கும் போது அது பேசுது அப்படின்னா, ஒரு 1000 ஸ்தோத்திர பலிகள் சொல்லாட்டியும் பரவாயில்ல, 100 ஸ்தோத்திரங்களை ஏறிடு காட்டாலும் பரவாயில்ல, ஒரு 10 ஸ்தோத்திரம் ஆகிலும் கர்த்தருக்கு செலுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பார்ப்பார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏசாயா 45 அதுல 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 45:3-4 ஆகிய வசனங்களை வாசிப்போம். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒலிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று அறியும்படி. இவர்தான் என்னை அழைத்தார், இவர்தான் மெய்யான தேவன், ஜீவனுள்ள தேவன் என்கிறதை நீங்க அறிந்து கொள்ளும்படி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் தரித்திரமா இருக்கக்கூடாது. தரித்திரத்துல இருக்கிறதை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஆசீர்வாதமாக தான் இருப்பீர்கள், நீங்க சுகமா இருப்பீர்கள், நீங்க மேன்மையா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை கீழாக்காமல் நிச்சயம் மேலாக்குவார். கர்த்தர் வாலாக்காமல் நிச்சயம் தலையாக்குவார். அவர் சொல்லுகிறார், உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு நான் ஒரு காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீ என்னை இன்னும் நல்லா அறிஞ்சு கொள்ள, நீ இன்னும் நல்லா புரிஞ்சு கொள்ளுகிற மாதிரி ஒரு காரியத்தை உனக்கு செய்ய போகிறேன். ஒரு காரியத்தை நான் உனக்கு செய்ய போகிறேன். அது என்ன காரியம் அப்படின்னா, வெண்கல கதவுகளை உனக்காக நான் உடைப்பேன், இரும்பு தாழ்பாக்களை உனக்காக முறிப்பேன், முறித்து அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்?
கர்த்தர் எனக்காக நிச்சயம் ஒரு காரியத்தை இன்றைக்கு என் வாழ்க்கையில, என் ஊழியத்துல, என் குடும்பத்துல, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்றைக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரை நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பரலோக தேவனுக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதே போல வாக்குத்தத்தங்களை நிறைய வேதத்துல சொல்லி இருக்கிறார். ஆமென். நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் வேதத்துல எழுதி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொடுக்க அவர் விரும்புகிறார். ஆமென். இப்போ வாக்குத்தத்தம் நிறைய தெரியும், வாக்குத்தத்தத்தை நான் நிறைய விசுவாசிக்கிறேன். ஆமா, ஆனா என்னைக்கு நிறைவேறும், யாருக்கு நிறைவேறும், எப்பொழுது நிறைவேறும்? இந்த கேள்வி நிறைய நேரத்துல எனக்குள்ளாகவும் இருந்திருக்கிறது. நிச்சயம் இந்த கேள்வி உங்களுக்குள்ளாகவும் இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆமா, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உனக்கு கொடுப்பாரா? அல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ளும்படி ஒரே ஒரு காரியத்தை நீங்க செய்தா போதும். ஆமென். ஒரே ஒரு காரியத்தை செய்தா போதும். அது என்ன காரியம் அப்படின்னா 2 பேதுரு 1:4 நாம வாசிக்க கேட்போம். 2 பேதுரு 1:4 அங்க என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்திற்கு பங்குள்ளவர்களா ஆகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாருக்காச்சும் புரிஞ்சுதா? புரியாட்டாலும் புரியுற மாதிரி பாக்குறீங்களா பாருங்க. அதான் உங்கள்கிட்ட இருக்கிற மகா நடிப்பு. ஒண்ணுமே புரியல, ஆனாலும் புரியுற மாதிரியே தலையை அசைக்கிறது. ஆமீன் சொல்றத பார்த்த ஆச்சரியம். ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி பெரிய பெரிய நடிகர் திலகங்கள் எல்லாம் தோத்து போகும். ஆண்டவர் நல்லவர். நான் மறுபடியும் வாசித்து காட்டுகிறேன். இச்சையினால் 2 பேதுரு 1:4 இச்சையினால் உலகத்தில் உண்டான சிஸ்டர் என்ன ஒரு மைக்ல வாசித்தா? பிரைஸ் தி லார்ட். இதுல வாசிங்களே, வாசிங்க, டைம் போகுது. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எவைகளினால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. இப்ப கவனிக்காவிட்டா கடைசி வரைக்கும் உங்களுக்கு ஒன்னும் புரியவே புரியாது. அவைகளினால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளினால? திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர் ஆகும் பொருட்டுதான் இந்த மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்களும் அவைகளினால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளினால? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகணும். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி ஆனாதான் இந்த அருமையுமான மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினால நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. வாக்கு தத்தத்தை குறித்து ஆண்டவர் வர்ணிக்கிறார். என்ன வர்ணிக்கிறார்? மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. எவைகளினால? முதல்ல இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பணும். 2வது திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களா மாறணும். புரிஞ்சுட்டா? திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களுக்கு மகா மேன்மையும். அல்லேலூயா. ஆமா, இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் அவங்களுக்கு தான். சோ நாம அவங்களா மாறிட்டோம் அப்படின்னா இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் எனக்கு தான் என்கிற இடத்திற்கு நாம வந்துருவோம். அல்லேலூயா. ஆமா, நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் பொறுப்பில்லாத பிள்ளைகளுக்கு பங்கு குறையதான் செய்யும். குறையுமா குறையாதா? ஆமா, பொறுப்பில்லாத பையனுக்கு தகப்பனுக்கு பல கோடிக்கு சொத்து இருந்தாலும் சில லட்சங்கள் வேணா கொடுப்பாரு. சரி பாதியாக சம விதமாக எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கிற மாதிரி எந்த தகப்பனும் எந்த பிள்ளைகளுக்கும் கொடுத்தது இல்லை, கொடுக்க போகிறதும் இல்லை.
அப்போ நம்முடைய பரலோகத்தின் பிதாவானவர் நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல கட்டளைகளையும் தந்திருக்கிறார். கட்டளைகளை மாத்திரமல்ல, கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது மகா மேன்மையான ஆசீர்வாதமான வாக்கு தத்தத்தையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ திவ்ய ஸ்வாபம், திவ்ய ஸ்வாபம் எத்தனை பேருக்கு புரியுது? திவ்யம் அப்படின்னாலே தெய்வீகம். எத்தனை பேருக்கு புரியுது? கேக்குறீங்களா இல்ல பக்கத்துல பாக்குறீங்களா? ஒரு சபையில பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் ஜன்னலை திறந்து வச்சுட்டு வெளியே பாக்குறாங்க. வெளியே என்னடா நடக்குன்னு பார்த்தா 2 மாடு மேய்ஞ்சிட்டு, அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி 4 ஆடு மேய்ஞ்சிட்டு. அவ்வளவுதான் நடந்ததே தவிர வேற ஒண்ணும் அங்க இல்ல. இது நீங்க பார்க்காத சீனா என்ன? பார்க்காத காட்சிகளா என்ன? பார்த்த காட்சியா பார்க்காத காட்சியா? 2 மாடு மேய்தது பார்த்ததே இல்ல உலகத்துல. இது என்ன 8வது 9வது அதிசயமா என்ன? பாக்க எல்லாம் பார்த்துட்டு போங்க போச்சுல. அது அவ்வளவு சீரியஸா பாக்குறாங்க. இங்க சீரியஸா இயேசு வருகிறார், சீக்கிரம் வருகிறார்னு பிரசங்கம் நடக்கு. அங்க 2 மாடு மேயுது. நான் நினைக்கிறேன் 2 மாடு 4 ஆடை கூட தனியா மேய்ச்சிடலாம். ஆனா அந்த விசுவாசிகளை ஐயோ, உங்களை சொல்லல, அந்த சபை விசுவாசி சொன்ன பாவம் விடாத பாடுபடுவாங்க. நீங்க எல்லாம் நல்ல ஆட்கள். இங்க பாரு, அல்லேலூயா. திவ்ய சுபாவத்திற்கு பண்புள்ளவர்களாகும். திவ்யம் அப்படின்னா தெய்வீகம். ஆமே, ஆமா. மோசை பிறக்கும் போது திவ்ய சௌந்தரியமா, திவ்ய அழகுள்ளவனா அவனை தாயார் பார்த்தாங்க. அதனால எல்லா பிள்ளைகளும் ஆண் பிள்ளைகளானால் நைல் நதியில தூக்கி போட்டுறணுங்கிறது ராஜாவினுடைய கட்டளை. எல்லாரும் தூக்கி போட்டாங்க. ஆம்பளை பிள்ளையே இந்த அடிமைகளுக்கு இருக்கக்கூடாது, இஸ்ரவேல் என்கிற அடிமைகளுக்கு ஆண் பிள்ளைகளே இருக்கக்கூடாது என்கிறது ராஜாவினுடைய கொடூரமான ஒரு கட்டளை. ஆனா மோசை பிறக்கிற பொழுது அவ்வளவு அழகுள்ளவர். அல்லேலூயா. திவ்ய சௌந்தரியம், திவ்யமான அழகு, தெய்வீக அழகு. அந்த அழகுல தாய் மாத்திரம் மயங்கல. நாணல் பெட்டியில அந்த பிள்ளையை கடத்தி நீ இதுக்கு மேல பாதுகாக்க முடியாது என்று சொல்லி நைல் நதியில அப்படியே ஓட விட்டாங்க. பிள்ளை அழுதுட்டே வருது. பார்வோனின் குமாரத்தை குளிக்கா அந்த இடத்துல என்னடா நாணல் பெட்டியில பிள்ளை அழுகுதன்னு பார்த்தா அந்த அழகுல அவளும் மயங்கிட்டாள். அல்லேலூயா. அந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு அவள் வளர்த்தாள். அவ்வளவு அழகு. இப்ப நான் சொல்லுகிற ஆண்டவர் சொல்லுகிறார், திவ்ய ஸ்வாபத்திற்கு பங்குள்ளவர்களாகணும். அப்ப திவ்ய ஸ்வாபம் தெய்வீக ஸ்வாபம். இது ஊர் வழக்கம், ஜாதி வழக்கம், மத வழக்கம், குடும்ப வழக்கம். எங்க ஐயா இப்படி, எங்க தாத்தா இப்படி, ஆகையினால நாங்கள் இப்படிதான் அப்படிங்கிற எல்லா வழக்கத்தையும் இன்னைக்கு 6 அடிக்கு ஒரு குழிய தோண்டி புதைச்சிட்டு திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாக இன்றைக்கு நாம மாற போகிறோம். நமக்காக வெங்கல கதவுகளை அவர் உடைப்பார், இரும்பு தாழ்பாக்களை அவர் முறிப்பார். அந்தரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உங்களுக்கும் எனக்கும் அவர் தந்தருளுவார். அல்லேலூயா. இப்ப கவனிச்சு பாருங்க, உங்களுக்குள் இருக்கிற சுபாவம் திவ்யமான தெய்வீகமான சுபாவத்திற்குள்ளாக நான் அடி எடுத்து வச்சிருக்கிறேனா, அதுல முன்னேறி இருக்கேனா, இல்ல அதே மாதிரிதான் இருக்கிறேனா அப்படி கவனிக்கணும். 100 வாட்டி வேதத்தை வாசித்து முடித்தவர்கள் கூட இந்த திவ்ய சுபாவத்திற்கு நேராக நிறைய பேர் திரும்பல. வாக்குத்தத்தம் என்னைக்கு நிறைவேறும் அப்படின்னா 40 நாள் உபவாசம் போட்டா நடக்கும் அப்படின்னு பார்த்தா 40 காசு கூட பிரயோஜனம் இல்லாம போயிரும். ஆனா திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக நீங்க மாறிட்டீங்கன்னா இதுவரையிலும் கிடைத்த வாக்கு தத்தங்கள் பல வருடங்கள் நிறைவேறாமல் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், திவ்ய சுபாவத்திற்கு முன்பதாக இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் உனக்கு நிறைவேறும் என்று. அல்லேலூயா. நீங்க செய்ய வேண்டியது இதுதான், திவ்ய சுபாவமாய் மாத்திருங்க. உங்க அம்மா ஸ்டைல்ல நீங்க பேசலாம், உங்க அப்பா ஸ்டைல்ல நீங்க பேசலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட படிச்ச மாதிரியே நீங்க பேசலாம். ஆனா இன்னைக்கு மாறட்டும் திவ்ய சுபாவம். தேவன் நமக்கு தன்னுடைய ஆவியை தந்திருக்கிறார், அபிஷேகத்தை தந்திருக்கிறார், இரத்தத்தை தந்திருக்கிறார், மாம்சத்தை தந்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், வார்த்தையை தந்திருக்கிறார்.
வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி இருக்கிறார். எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. ஆனா நாம மாத்திரம் அவரை போல மட்டும் மாறவே இல்லை. இன்னைக்கு மாறிட்டோம் அப்படின்னா மொத்தமா வாங்கிட்டு போயிடலாம். அல்லேலூயா. திவ்ய சுவாபம் தான் நமக்குள்ள வரணும். ஜெபிக்கிறவர்களா மாறியாச்சு, கொடுக்கிறவர்களா மாறியாச்சு, உபவாசிக்கிறவர்களா மாறியாச்சு, ரட்சிப்புக்குள்ள வந்தாச்சு, கிறிஸ்தவர்களா மாறியாச்சு. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கிறது நல்லதுதான். மாற வேண்டியது மாறாமல் என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு எல்லாரும் ஒப்பு கொடுக்க போறீங்க. நான் திவ்ய சுபாவத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன். திவ்ய சுபாவம் யாற்றை போய் படிக்கலாம் அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் இடத்துல நிறைய படிக்கலாம். அல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவின் இடத்துல நிறைய படிக்கலாம். திவ்ய சுபாவத்திற்கு அவர்தான் சாட்சி. திவ்ய அழகுக்கு அவர்தான் சாட்சி. திவ்ய வல்லமைகளுக்கு அவர்தான் சாட்சி. திவ்ய கிரியைகளுக்கு அவர்தான் சாட்சி. திவ்யமான பிரசங்கங்களுக்கு அவர்தான் சாட்சி. எல்லாத்துக்கும் இயேசு கிறிஸ்து பொருந்துவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா, அவரிடத்திலிருந்து வல்லமை வெளிப்பட்டது போல இந்த பூமியில அவருக்கு முன்பா வந்த தெய்வம், பின் வந்த தெய்வம், எந்த தெய்வத்தாலையும் வெளிப்படாத அவ்வளோ வல்லமை அந்த ஒரே ஒரு இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்பட்டது. அவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் ஒரு புஸ்தகம் போட்டு எழுதி வைத்தார். உலகம் கொள்ளாத அவ்வளோ அற்புதத்தை செய்த ஒரே ஒரு தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஏதாகிலும் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? கூட்டம் இன்னும் முடியல. ஹல்லேலூயா. இந்த கொடுகையில ஒருவர் இருக்கிறார், திவ்ய வல்லமை உடையவர், திவ்ய சுபாவம் உடையவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை குணமாக்கி அனுப்புவார். அவர் உங்களை சுகமாக்கி அனுப்புவார். அவரிடத்துல நிறைய கற்றுக்கலாம். நீங்க வாசிங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம், அதுல 50 வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 இயேசு அவனை நோக்கி 50. சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அல்லேலூயா. கவனிக்கணும். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒருவனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சிநேகிதனே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சிநேகிதனே. இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே என்னத்திற்காய் வந்திருக்கிறார்? யாரை பார்த்து சிநேகிதனே என்று ஆண்டவர் கூப்பிடுகிறார்? யூதாஸ் காரியத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். நான் சொல்லுகிற இவன் சிநேகிதனா அல்லது துரோகியா? துரோகி, அநியாயக்காரன், வஞ்சகக்காரன், கூட இருந்தே காட்டி கொடுக்கிற துரோகி. எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அன்னைக்கு தெரிஞ்ச அத்தனையும் நமக்கு தெரியும்னா யூதாஸ வேற விதமா நம்ம பார்த்திருப்போம், வேற விதமா செஞ்சு விட்டுருப்போம். ஆனா இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சிநேகிதனே என்று கூப்பிடுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு துரோகம் பண்ண ஒருத்தன் வாரான். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு துரோகம் பண்ணிட்டான், 5 லட்சம் ரூபாய்க்கு வஞ்சித்துட்டான். அவன் எதிர்த்தால வாரான். நீங்க என்னவா இருப்பீங்க? நல்லா ஜெபிக்கிற ஆளு, ஊழியம் கூட நீங்க செய்யலாம். ஆமா, என்னை மாதிரி ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்லயே நீங்க துணி உடுத்துக்கலாம். ஆனா 5 லட்சம் ரூபாய் மோசடி பண்ணவன் வசமா மாட்டிக்கிட்டான். என்ன பண்ணுவீங்க? சும்மானாலும் ஒரு பொய்யை ஆகிலும் சொல்லுங்களேன், மன்னிச்சு விட்டுருவோம் பாஸ்டர். ஆமா, உள்ள பிறகு பார்க்கணும், மாட்டட்டும் அவன் அப்படின்னா சும்மானாலும் சொல்லுங்களேன். சும்மா சொல்லக்கே வரமாட்டாங்க. நிஜத்துல எல்லாம் அவன் மாட்டுனானோ அடுத்த நாள் பேப்பர்ல அவன் படம் ஓரத்திலேயே உங்க படம் முக்கியமான இடத்துலயே வந்துடும். ஆமா, அப்படிதானே? ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியுது. ஆனாலும் அவனோடு பந்தி அமர்ந்தார், அவனுக்கும் ஆகாரம் கொடுத்தார், அவன் கால்களையும் கழுவினார், அவனோடு போஜனம் பண்ணினார், அவனோடு வாழ்ந்தார், அவனோடு ஊழியம் செய்தார், அவனையும் நேசித்தார். அந்த வார்த்தை கூட எவ்வளவு ஸ்வீட்டா இருக்கு பாருங்க. சிநேகிதனே, சிநேகிதனே. நமக்கு வருமா வராதா? வரணும். திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகணும். அவர்களுக்கு தான் ஹல்லேலூயா இந்த வாக்கு தத்தங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில தான் நிறைவேறும். நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கலாம். 2024 10 வாக்கு தத்தம் கிடைச்சி,
25 இப்பதான் பிறந்த மாதிரி இருந்து 5 வாக்குத்தத்தத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவர் தந்துட்டாரு. இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான், நிறைவேறணுமே. நான் சொல்லுகிற அந்த செய்தியை நீங்க கூர்ந்து கேட்பீர்களானால் ஆண்டவர் சொன்னது மாத்திரமல்ல, சொல்லாத அநேக காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். நம்புறீங்களா? இன்றைக்கும் ஆவியானவர் சபைக்கு பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். காதுள்ளவன் கேட்க கடவன். அன்றைக்கு குறிப்பிட்ட காலத்தோடு அவர் பேசுகிறத நிறுத்தல, இன்றைக்கும் பேசிக் கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கும் சில வாக்குத்தத்தங்கள், சில வார்த்தைகளை அவர் சொல்லும் போது வேதத்துல இருக்கிறதை சொல்லாமல் புதிய காரியத்தை கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. மாறணும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்ல யாருதான் சொல்லுவா? ஆனா இயேசு சொன்னார். அவன் செய்த துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல, பயங்கரம். ஒரு தேவகுமாரன் என்று சொல்லி யாருக்கும் தெரியாது, ஆனா இவனுக்கு தெரியும். தான் யார் என்கிறதை வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். ஒரு தேவகுமாரனையே காட்டி கொடுக்கக்கூடிய துரோகி, வஞ்சகக்காரன், பொல்லாதவன், பாவி. ஆனாலும் அவனை பார்க்கும்போது சிநேகிதனே என்று சொல்லி ஆண்டவர் கூப்பிடுவார். ஆனால் இந்த வார்த்தையை சொல்லும் போது அவர் தன்னை எவ்வளவு அடக்கி இருப்பார். ஹல்லேலூயா. உங்களால் அடக்க முடியுதா? கோபத்தை அடக்க முடியுதா? எரிச்சல் அடக்க முடியுதா? சண்டை அடக்க முடியுதா? இன்னைக்கு நிறைய பேரால் அடக்க முடியல. சண்டையை அடக்க முடியல, கோபத்தை அடக்க முடியல, தூசண வார்த்தையை அடக்க முடியல, இச்சையை அடக்க முடியல, பொறாமையை அடக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேர் திவ்ய சுபாவத்திற்குள்ள வரல, ஆனா தேவனுக்குள்ள வந்தாச்சு, அபிஷேகத்துக்குள்ள வந்தாச்சு, வாக்கு தத்தத்திற்குள்ள வந்தாச்சு, தரிசனத்திற்குள்ள வந்தாச்சு. ஆனா திவ்ய சுபாவத்திற்குள்ள வரல. திவ்ய சுபாவத்திற்குள்ள வராதது வரையிலும் தரிசனம் நிறைவேறாது, வாக்கு தத்துவம் நிறைவேறாது. அது எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், யாரை பார்த்து மூஞ்ச தூக்காதுங்க. நிறைய பேர் அப்படிதான், பேசுற ஆள்கிட்ட கூட பேச மாட்டாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க, அடுத்தால் ஆகிலும். நிறைய பேர் கேட்கறதே இல்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அதுவும் முகத்தை யாரையோ புளிய மரத்தை பார்த்து சொல்லுவாங்க. பக்கத்துல ஒரு அக்கா கேட்கறாங்க, நல்லா இருக்கீங்களா? புளிய மரத்தை பார்த்து நல்லா இருக்கேன். பிள்ளைகள் நல்லா இருக்கா? அதுக்கு பிறகு மாங்காய் மரத்தை பார்த்து நல்லா இருக்கு. என்ன சுபாவம் கேட்டா ஊழியமும் செய்யறாங்களா? உங்கள்கிட்ட சொல்லல, மன்னிச்சுடுங்க. நிறைய பேர் இப்படி இருக்காங்க. கேட்டா ஊழியம் செய்யறாங்க. முகத்தை பார்த்து பேச உனக்கு தோணல, கேட்டா விசாரிச்சா அடுத்தால விசாரிக்கணும்னு தோணல. கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கு ஒருவர் முந்தி கொள்ளணுமா? வாசித்திருக்கீங்களா? வாசிக்கலையா? அவ பேசினாதான் நான் பேசுவேன். சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடிய கர்வம் சொல்லவே முடியாது. சில சின்ன பிள்ளைகள் கூட அப்படி பழகி இருக்காங்க. என்கிட்ட பேசினாதான் நான் பேசுவேன். நான் என்ன அவனோட குறைஞ்சவனா? இப்படியே இருக்காங்க சின்ன பிள்ளைங்க. அன்னைக்கு ஒரு வீட்டுல போயிருக்கிறேன். அம்மா பேசுது, அப்பா பேசுது, கூட பிறந்த 2 சகோதரர்கள் பேசுறாங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேட்கறாங்க, விசாரிக்காங்க. இந்த பிள்ளை மாத்திரம் அப்படியே தரையே பாக்குது. நான் அதுக்கு பிறகு கேட்டேன், இந்த பிள்ளை யார்ட்டையும் பேசாதா? அவள்கிட்ட பேசுனா பேசுவேன், அவள்கிட்ட பேசலாம் அவ பேச மாட்டான். விளங்கும். அந்த பிள்ளைய சொல்லல, பொதுவா சொல்றேன், விளங்கும். உன் வீட்டுக்கு வந்த ஆள்கிட்ட எப்படின்னா, மாமியார் வீட்டுல வந்தா, மாமியார் வீட்டுக்கு போனா வீடு என்ன ஆகுமோ தெரியல. யோசிங்க. என்ன ஊழியம், என்ன ஜபம், என்ன வேத வாசிப்பு உங்களுக்கு. இவ்வளோ மகிமையான தேவ வார்த்தைகள் கிடைத்த பிறகும் நாம இவ்வளோ இப்படியே இருப்போமே, ஆனா என்ன பிரயோஜனம்? எத்தனையோ பேருக்கு வேதம் இல்ல, தாய்மொழியில வேதம் இல்ல, ஆனா நமக்கு எல்லாம் இருக்கு. வேதத்தை பிரசங்கிக்கிறவனையும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். நம்ம மொழியில பிரசங்கத்தை கேட்கிறோம், நம்ம மொழியில வேதத்தை வாசிக்கிறோம். மாறலையே. ஆனா வாக்குத்தத்தம் நிறைவேறாதா, நிறைவேறாதா, நிறைவேறாதா? ஏக்கம் மாத்திரம் நிறைய இருக்கு. ஏக்கத்தை பார்த்து ஆண்டவர் இறங்காமல் வாழ்க்கையை பார்த்து உனக்கு இறங்குவார். திவ்ய சுவாபமே இல்லாம என்ன வாழ்க்கை? கேட்டா நாங்க தேவனுடைய பிள்ளைகள். நீங்க தேவனுடைய பிள்ளைகள் தான்.
பன்னிக்கு கூட 10 குட்டிகள் இருக்கு, என்ன பிரயோஜனம்? தேவனுடைய பிள்ளைகள்னா தேவனுடைய சுவாபமும் அப்படியே நமக்குள்ள வரணும். திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களா மாறணும். அவங்கதான் தேவனுடைய பிள்ளைகள். தேவ ஆவியை பெற்று தேவ பிள்ளையாய் மாறுகிறது ஈசி. ஞான ஸ்நானத்தை பெற்று தேவ பிள்ளையாய் மாறுகிறது ஈசி. ஆனா நான் சொல்லுகிற மாற வேண்டிய இடமே இதுதான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க ஞான ஸ்நானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், திருவிருந்துல பங்கு எடுத்திருக்கலாம், ஊழியத்துல பங்கு இருக்கலாம். ஆனா பங்கு இங்க வரணும். அதான் இங்கிலீஷ்ல ஒரு வாசகம் உண்டு, எனக்கு வரமாட்டேங்க. ஆனா உங்களுக்கு லேசா சொல்றவங்களுக்கு புரியும். கேரக்டர் இல்லை அப்படின்னா டோட்டல் வேஸ்ட். சரியா? சுவாபம் இல்லை அப்படின்னா என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் டோட்டல் வேஸ்ட். அதுக்கு நடந்த ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னா, சென்னையில ஒரு மருத்துவ மாணவி மெடிக்கல் ஈஸியா கிடைச்சு. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காம இருக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த மாணவிக்கு நல்ல மார்க்கு, பெரிய நல்ல காலேஜில் இலவச சீட்டு கிடைச்சு. 2வது வருஷம் முடிச்சு 3வது வருஷம் போகக்கூடிய சமயத்துல ஒரு பையனோடு பழக்கமாச்சு. பழக்கம் காதலா மாறிச்சு. இப்ப காதலனுக்கு நிறைய பைசா தேவை. தகப்பனார் ஹாஸ்டல் நல்லா இல்ல, கவர்மெண்ட் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, ஆனா ஹாஸ்டல் நல்லா இல்ல, சாப்பாடு நல்லா இல்ல, தனி ஒரு வீடு எடுத்தாரு, நீங்களே அங்க சமைச்சு அங்க இருங்க அப்படின்னு சொல்லி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துட்டார். இந்த பிள்ளை அந்த பையனோட பழகி, அவனுக்கு நிறைய பணம் தேவை, படிப்புக்கு தேவை, குடும்பத்துக்கு தேவை, கொடுக்க இவள்கிட்ட ஒண்ணும் இல்லை. அதனால அந்த வீட்டு ஓனர் கீழே இருக்கிறாரு, அங்க நிறைய பணப்புழக்கம், அவர் பெரிய பிசினஸ் மேன் சென்னையில. இவளுக்கு ஒரு ஆசை, இந்த வீட்டுல கை வச்சா நிறைய கிடைக்கும் அப்படின்னு அந்த வீட்டினுடைய சாவி அப்படியே காப்பி பண்ணி சோப்புல அச்சு எடுத்து டூப்ளிகேட் பண்ணி அவங்க எல்லாம் வெளியே போன பிறகு இது ஈஸியா திறந்துட்டு லட்சக்கணக்கில் கொள்ளடிச்சாங்க. கொள்ளடிச்சு காதலனுக்கு கொடுத்தாச்சு. அவங்க ஒரு வாரம் கழிச்சு வராங்க. வந்த பிறகு 2 நாள் வரைக்கும் தெரியல. அடுத்த நாள் தேட ஆரம்பிச்சா பணம் இல்லை. கேஸ் கொடுக்கறாங்க. போலீஸுக்கு தான். நமக்கு ஒன்னும் தெரியாது நம்ம நினைப்போம். பூட்டை உடைக்கல, கதவை உடைக்கல, ஆனா களவு போயிருக்கு அப்படின்னா ஒண்ணு வீட்டுல உள்ள ஆளா இருக்கும், இல்லைன்னா நெருங்கி வந்துட்டு போக ஆளா இருக்கும். மேல இருந்த பிள்ளையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தாங்க. கிடிக்குப்பிடி விசாரணை எல்லாம் வேற லெவல்ல இருக்கும். தமிழ்நாட்டு காவல்துறையிட்ட தப்பவே முடியாது. விசாரணையில உண்மை சொல்லிச்சு, நான் தான் திருடுனேன், இன்னாற்ற கொடுத்திருக்கேன். இப்ப 2 பேரும் ஜெயில். படிப்பு இருந்த எண்ணத்திற்கு, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்ச எண்ணத்திற்கு, உன் சுவாபம் சரியில்லைன்னா எல்லாம் 0வா முடிஞ்சிடும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அபிஷேகம் எங்க கெடுது, அழைப்பு எங்க கெடுது அப்படின்னா சுவாபத்துல கெடுது. சுவாபம் விசாரிக்க தெரியல, பழக தெரியல, ஒத்து போக தெரியல, சகிக்க தெரியல, தாங்கிக் கொள்ள தெரியல, பொறுத்து கொள்ள தெரியல. வேற என்னதான் தெரியும் உங்களுக்கு? ஹலோ, இதெல்லாம் ஒண்ணும் தெரியல. அப்ப என்னதான் தெரியும் உங்களுக்கு? மாமியார் ஒண்ணு சொன்னா பொறுக்க தெரியல, மருமகள் ஒண்ணு சொன்னா பொறுக்க தெரியல, பேர பிள்ளைகள் ஒண்ணு சொன்னா பொறுக்க தெரியல. என்னதான் தெரியும்? திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் யூதாசை பார்த்து அவர் சொல்லுகிறார், சிநேகிதனே, சிநேகிதனே. அல்லேலூயா. சும்மா வருமா இதெல்லாம்? அல்லேலூயா. சும்மா வருமா? வராது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நிறைய வார்த்தைகள் இருக்கிறது, நேரம் ரொம்ப ஆகி போச்சு. அல்லேலூயா. முடிச்சிருமா? பக்கத்துல பாட்டு சொல்ல 2 மணி ஆகுது, பேசிட்டே இருக்கான். அந்த 2 விரல நான் பார்த்தேன், பரிதாபமா இருந்து. உண்மையில அவங்க வயசு எல்லாம் நம்ம சுகமா இருப்போமான்னு தெரியாது. சரி, பாட்டிக்காக நான் முடிச்சிருந்தேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. யாராகிலும் நோட்ஸ் வேணும்னா பிறகு என்கிட்ட எழுதி வாங்கிக்கோங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி எழும்போம், அப்படி முடிச்சிருவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. முடிஞ்ச எழும்புங்க, இல்லைன்னா வசதி போல இருந்துக்குங்க. தேவனுக்கு மகிமை.
ஹல்லேலூயா. மகா பெரியவர். உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாக்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிவிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய விரும்புகிறார். Glory, hallelujah. ஆமென், ஹalleluya. திவ்ய சுவாபத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். நீங்க மாற ஒப்பு கொடுங்க, சகித்து கொள்ளுங்க, பொறுத்து கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க. ஹalleluya. இயேசுவை போல மாறுங்க. இயேசுவை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவராய் பிதாவானவர் உயர்த்தினார். அவர் உங்களையும் உயர்த்துவார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இம்மட்டும் காலை முதல் நேரம் வரையிலும் தேவனுடைய வார்த்தை, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தை கேட்ட எல்லாருக்குள்ளாகவும் ஒரு மாற்றங்கள் வரட்டும், மனம் திரும்புதல் வரட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேகாவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும், இந்த ஊழியத்தோடும், இந்த இடத்துல ஊழியம் செய்கிற தாயோரோடும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.